கானா வினோத் அவர்களோட ஒய்ஃபான பாக்கியா அவர்கள் சமீபத்தில் வாட்டர்மெலான் திவாகர் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. மேலும் ஒரு சில முக்கியமான விஷயங்களையுமே ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து வந்த மிகப்பெரிய ஒரு இஷ்யூ தான் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் அவர்களை கானா வினோத் அவர்கள், புகழ் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் மாக்காப்பா இவங்க 3 பேரும் சேர்ந்து இரும்பு கட்டையாலே தாக்கியிருக்காங்க. அதிகபட்சமாக வார்த்தைகளில் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் அவர்கள் சமீபத்தில் மதுரையில் இருக்க ஒரு கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்திருந்தாரு. மேலும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையுமே கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்திருந்தாரு. இது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கானா வினோத் அவர்களோட மனைவி ரொம்ப தெளிவாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, வாட்டர்மெலான் ஸ்டார் கிட்ட நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், இந்த பிரச்சனைக்கு முழு முதற் காரணம் என்னோட கணவரான கானா வினோத் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்லி வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் வாயை திறந்து சொல்லவே மாட்டேன்றீங்க. ஏன்னா உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு தப்பாக பேசுனீங்க, அதனால தான் அங்கே பிரச்சனை வெடிச்சிச்சு. அதை என் கணவர் பார்த்துட்டு கேட்டிருந்தாரு. உடனடியாக அந்த பிரச்சனை உருவானதுக்கப்புறம் நீங்கள் உடனே என் கணவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. மேலும் சென்னையில் கேஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மதுரைக்குமே கேஸ் கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை எங்கள் எல்லாரையும் மதுரைக்கு வர சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் வரும்போது ஆதாரத்தோடு தான் வருவேன். நான் மட்டும் இல்லை, அந்த சம்மந்தப்பட்ட நபரான நிஷாவையுமே நான் சேர்த்து கூட்டிகிட்டு வருவேன். எங்ககிட்ட ஆடியோ ப்ரூஃப் இருக்குது, வீடியோ ப்ரூஃப் இருக்குது, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோ ப்ரூஃப் கூட இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வெளியே வரும்போது நீங்கள் தான் முதல் குற்றவாளியாக இருப்பீங்க. இதன் மூலயமா நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கப்ப நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நாங்களும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். இதற்கு மேலே என்னோட கணவனோட பெயரை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட 100 crore கிளப் இந்த முறை வின்னிங் ஸ்ட்ரைக் ஆகாதோ அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி பிரதீப் ரங்கநாதன் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்பில் விக்னேஷ் சிவன் அவர்களோட இயக்கத்தில் எல்ஐகே படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு படம் ஸ்டார்டிங்கில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தாலுமே போக போக படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே டல்லாகி இருக்கு. ஈவந்தோ மிகப்பெரிய படங்கள் எதுவும் வர கிடையாது. பிரதீப் ரங்கநாதன் படம் இருந்தும் அந்த படம் இப்போ வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் அல்ல. நேற்று தான் 50 கோடி போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலயமா இந்த முறை பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட படம் 100 கோடியை எட்டாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. பிரதீப் ரங்கநாதனோட முதல் படமான லவ் டுடே 100 கோடி வந்திருந்துச்சு. அடுத்த ஒரு பண்ணியிருந்த டிராகன் 100 கோடி வந்திருந்துச்சு. சமீபத்தில் பண்ணியிருந்த டியூட் 100 கோடி வந்திருந்துச்சு. இப்படி ஹீரோவாக பண்ண 3 படமும் 100 கோடி அடிச்சிருச்சு. இந்த படம் கண்டிப்பாக ஹிட் அடிக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. பட் இந்த படம் 100 கோடி கிளப்பில் வராது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.